மன வலிமை. எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. 2 கொரிந்தியர் 3:5. தினமும் 2 முறை ஒரு உயரமான மலையின் மேல் ஏறி இறங்க வேண்டும். ஒரு பெரிய சுமையை தலையில் வைத்துக்கொண்டு ஒரு ஆலயத்தை தினமும் 7 முறை சுற்றி வர வேண்டும். மாதந்தோறும் ஒரு பெரும் தொகையை கோயிலில் காணிக்கையாக கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட கட்டளைகளை நிறைவேற்றினால்தான் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இவ்விதமாக கிறிஸ்து நமக்கு சொல்லியிருந்தால் உண்மையாகவே சிரமப்பட்டாகிலும் இவைகளை நிறைவேற்றி தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற நாம் தீவிரமாக முன்வருவோம். ஆனால் கிறிஸ்து இந்த விதமாக எதையும் நமக்கு சொல்லவில்லை. கிறிஸ்துவோ பிறரை நேசிக்க வேண்டும், பொறுமையை கடைபிடிக்க வேண்டும், சாந்தமாக வாழ வேண்டும் என்பது போன்ற கட்டளைகளையே நிறைவேற்ற நமக்கு சொன்னார். முன்னர் சொன்னவைகளை நம்முடைய மாம்ச பிரயாசத்தினால் எப்படியாவது செய்துவிடலாம். ஆனால் பின்னர் சொல்லப்பட்டவைகளை சுயபலம், மாம்ச வைராகியம் ஆகியவற்றால் நிறைவேற்ற முடியாது. அவைகளை நிறைவேற்ற உள்ளான நிலையில் மன வலிமையும் பக்குவமும் அவசியம். இந்நாட்களில் மிஷனரி ஸ்தாபனங்களுக்காக வாரி வழங்குவோர் அநேகர் உண்டு. தங்கள் சொந்த செலவில் மணிகூண்டுகளையும் தேவாலயங்களையும் கட்டி கொடுப்போர் உண்டு. பெரிய கூட்டங்களை ஏற்பாடு செய்து பிரபலமான ஊழியர்களை பேச வைக்கின்றவர்கள் உண்டு. ஆயினும் இவ்விதம் தாராளமாக செயல்படுகின்ற பலரிடம் ஒரு சில சாதாரணமான கிறிஸ்தவ குணங்களும் பண்புகளும் கூட இருப்பதில்லை. ஒரு நல்ல விசுவாச வாழ்க்கையும் ஜெப வாழ்க்கையும் அவர்களுக்கு கூடாத காரியம். ஆனால் இது தேவனை பிரியப்படுத்தாத வாழ்க்கை. பரலோகத்தில் யார் எவ்வளவு கிறிஸ்தவத்திற்காக பாடுபட்டார்கள் என்பது அல்ல, யார் கிறிஸ்துவின் வழியில் நடக்க பிரயாசப்பட்டார்கள் என்பதே பார்க்கப்படும். ஆனால் தேவன் நம்முடைய இதய நிலையில் நாம் சிரமத்தை ஏற்பதையும் கர்த்தரின் விருப்பத்திற்கு இசைந்து வாழும் கடினமான பாதையை தெரிந்து கொள்வதையுமே விரும்புகிறார். அந்த மன வலிமையோ பக்குவமோ நம்மிடம் போதுமான அளவு இல்லை. என்ன செய்வது? நம்மால் அது இயலாது என்பதை உணர்ந்து தேவனுடைய கிருபையினால் அதனை தினமும் அடைய முன்வர வேண்டும். சிந்தனைக்கு: இறைவனை பயத்துடன் வழிபடுகிறவனாக அல்ல, அன்புடன் அவர் வழியில் நடக்கிறவனாக இரு. அதுவே பக்தி. ஆமென்.